இந்த மிகாயேல் யார், இந்த மிகாயேல் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பைபிளில் 5 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், அப்புறம் மெய்ப்பனுடைய ஊழியம். இந்த 5 விதமான ஊழியங்கள் இருக்குது. அதே மாதிரி பரலோகத்திலையும் 5 விதமான தூதர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 5 விதமான தூதர்கள் யாருன்னா, மிகாயேல் இருக்கிறாரு, கேப்ரியல் இருக்கிறாரு, ரஃபாயல்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், கேருபீன்கள் இருக்கிறாங்க, சேராபீன்கள் இருக்கிறாங்க. இப்படி 5 விதமாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகாயேல் தூதனை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் தூதர்கள் தானே. நம்ம எல்லாரும் யார், தூதர்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை தூதர்களாக வைத்திருக்கா. அதாவது தூதர்கள் என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, அவங்க பணிவிடை செய்யணும், அவங்க சேவை செய்யறதுக்காக தான் கர்த்தர் அவங்களை என்ன செய்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் பணிவிடை செய்யக்கூடிய தூதர்கள். பணிவிடை வாங்கக்கூடாது, ஊழியம் கொள்ளக்கூடாது, ஊழியத்தை என்ன செய்யணும். பாருங்கள், பைபிளில் சொல்லியிருக்குது, கர்த்தர் சொன்னார், நான் ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியம் வாங்க என்ன செய்யலை, வரல. அப்போ நம்ம எல்லாருமே, எல்லாத்தோட பெரிய தூதன் வந்து யெகோஷுவா தான். அவர் தான் பிரதான தூதன். அவர் சொல்கிறார், நான் ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியத்தை வாங்க என்ன செய்யலை, வரல. ஸோ நம்மளும் அவருடைய பிள்ளைகள், அந்த தூதர்களுடைய பிள்ளைகள். அப்படின்னா அப்போ நம்மளும் ஊழியத்தை தான் செய்யணும், ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. சரி, இப்போ இந்த தூதர்களில் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட தூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மிகாயேலை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மிகாயேலை நான் 3 பாகமாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து அப்புறம் ஹா, அப்புறம் ஏல். இந்த 3 பாகமாக பிரிக்க போகிறேன். மிகாயேல். இந்த மிகாயேலில் இந்த கடைசி எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏல் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, தேவன். ஏல்னா என்னது, தேவன். எலோஹிமுடைய சுருக்கம் தான் என்னது, ஏல் அப்படின்னா தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது இந்த மீ அப்படின்னா அதுக்கு ஹூ அப்படின்னு சொல்லி அர்த்தம், யார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹூ, யார். ஸோ ஏல் அப்படின்னா தேவன், மீ அப்படின்னா யார், அந்த ஹூ அப்படின்னு சொல்லி வரும். கா அப்படின்னு சொன்னால் போல, லைக், அவரை போல, தேவனை போல. அந்த போல அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த கா அப்படிங்கிற வார்த்தை. ஸோ மிகாயேல் அப்படிங்கிறது இது ஒரு வாக்கியம், இது ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு வாக்கியம். ஆனால் இந்த ஒரு வாக்கியத்தை ஒரு பேராக என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இந்த தூதனுக்கு பேர் வச்சது யாரு, ஆதாமா? இல்லை, தேவனே என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். மிகாயேல் அப்படின்னா ஹூ இஸ் லைக் காட், தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவனை போன்றவன். அப்போ மிகாயேல் தூதன் வந்து நிற்கிறான்னு வைங்களேன். அப்போ அவரை பார்த்தா என்ன சொல்லணும், மிகாயேல் தேவனை போன்றவன். அப்போ ஒரு மனிதன், ஒரு தூதன் யாரை போன்றவனா, தேவனை போன்றவன். அதுக்கு தான் அவனுக்கு என்ன பேரு, மிகாயேல். எல்லாம் பைபிளில் எல்லாமே காரண பெயர்கள் தான், எல்லாம் காரண பெயர்கள். என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு ஏற்றபடி பேர் என்ன செய்யப்படுது, சூட்டப்படுது. இங்க மிகாயேல் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா அப்போ தேவன் அவனை எப்படி தான் பார்க்கிறாரு, தேவனை போன்றவன் அப்படின்னு தான் பார்க்கிறார். மிகாயேல், ஹூ இஸ் லைக் காட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படி வச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் மிகாயேலா என்ன செய்யணும், மாறணும். நீங்கள் தேவனை போன்றவனா என்ன செய்யணும், மாறணும். பைபிள் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்க, வாசிங்க யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு என்னதாக்கிட்டேன், தேவனாக்கிட்டேன். கர்த்தர் மோசஸை பார்த்து சொல்றார், நான் உன்னை பார்வோனுக்கு என்னதான் மாத்திட்டேன், தேவனாக்கிட்டேன். அப்போ மோசஸ் எப்படி காணப்படுறான், தேவனை போல காணப்படுறான். இப்போ மோசஸ் யார் மாதிரி இருக்கிறான், தேவனை போல. கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பார்வோனுக்கு என்னதான் மாத்திட்டேன், தேவனா மாத்திட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்போ மோசஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் என்ன சொல்வீங்க, தேவனை போன்றவன், தேவனை போன்றவன். அதை இங்கிலீஷில் சொன்னால் ஹூ இஸ் லைக் காட், அவன் தேவனை போன்றவன். ஹீப்ரூவில் சொல்ல போனா மிகாயேல், அவன் யாரு, மிகாயேல். ஏன்னா அது தேவனை போன்றவன். மோசஸை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பார்வோனுக்கு எப்படி இருப்பாய், தேவனாய் இருப்பாய். ஒரு மோசஸ்
ஒரு மோசே கர்த்தர் தேவன் ஆக்கினார் அப்படின்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்டிப்பாக என்ன செய்வார்? மாற்றுவார். கர்த்தருடைய சித்தமே அதுதான். நம்ம தேவனை போல மாறணுங்கிறது தான் அவருடைய சித்தமாக இருக்குது. நம்மளுடைய பிரயாசம் இன்னும் நம்ம அப்படி ஆகலை. நம்மளை பார்த்து யாரும் மீகாயேல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? அந்த ஸ்தானத்துக்குள்ள இன்னும் நம்ம போகலை. பாருங்க, மோசஸை பார்த்து கர்த்தர் சொன்னார், மீகாயேல் நீ தேவனை போன்றவன், உன்னை பார்வோனுக்கு என்னதான் மாற்றிட்டேன்? தேவனாக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் பாருங்கள், மோசஸுடைய சரீரத்தை குறித்து யார் பிசாசுட்டு தர்க்கம் பண்ணா? மிகாயேல். பாருங்க, யூதா 1ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 9. பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசஸுடைய சரீரத்தை குறித்து பிசாசு கூட தர்க்கித்து பேசும்போது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொன்னான். பாருங்க, மோசஸுடைய சரீரத்தை குறித்து பிசாசுட்ட யார் தர்க்கம் பண்றா? மிகாயேல் தான் தர்க்கம் பண்றார். எப்போ தர்க்கம் பண்ணியிருப்பான்? மோசஸ் செத்த பிறவா? செத்த பிற அந்த சரீரத்தை வச்சு அவன் என்ன செய்ய போகிறான்? மண்ணானது மண்ணுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தான் அந்த சரீரத்தை கிளைம் பண்ணுறதுக்கு, அந்த சரீரத்துக்குள்ளே போகிறதுக்கு பிசாசு ரொம்ப முயற்சி பண்ணுவான். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள பிசாசை போடுவாரா? விடமாட்டார். மோசஸுடைய சரீரத்தை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் மிகாயேல் அவனோடு கூட என்ன செய்கிறான்? அவனை கண்டிக்கிறான். உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று சொல்கிறான். மோசஸ் அவன் தேவனை போன்றவன். அவன் சரீரத்தையே பிசாசு எடுக்க முயற்சி பண்ணுறான். பாருங்க, இந்த மோசஸுடைய சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசி கொண்டிருந்தது யாரு? மிகாயேல். உயிரோடு இருக்கும் போது அந்த காரியம் நடக்குது. செத்து போன பிறகு சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. மோசஸை கர்த்தர் என்னதான் மாற்றினாரா? மோசஸை கர்த்தர் தேவனாக மாற்றினார். அவன் தேவனை போல. அப்போ தேவனை போன்றவன் அப்படின்னா அப்போ ஹீப்ரர் என்ன சொல்லுவாங்க? மீகாயேல். அவனை பார்க்கும்போது அவனை யாருன்னு சொல்ல முடியும்? மீகாயேல். எபிரேய மொழியில் சொன்னீங்கன்னா அவர் மீகாயேலை போல இருக்கிறார், தேவனை போன்றவன். அதே போல நீங்க பவுல் எடுக்கும்போது பவுலையும் கலாத்தி ஜனங்கள் அவனை வீட்டுக்குள் எடுக்கும்போது ஒரு தூதனை போல ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு தூதனை போல ஏற்றுக்கொண்டாங்களாம். யெகோஷுவாவை போல ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, வாசிங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4:14. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்க அசட்டை பண்ணாமலும் ஆலோசியாமலும் தேவ தூதனை போலவும் யெகோஷுவாவை போலவும் என்ன ஏற்றுக்கொண்டார்? பவுலை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? ஒரு தூதனை போல ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு தூதனை போல ஏற்றுக்கொண்டாங்க. ஊழியக்காரங்க யார் அப்படின்னா அவங்க தூதர்கள். இது எப்படி ஏற்றுக்கொண்டா? தூதனை போல ஏற்றுக்கொண்டாங்க. அதுவும் தேவனுடைய தூதனை போல ஏற்றுக்கொண்டாங்க. மற்றும் யெகோஷுவா மேசியாவை போல என்ன செய்தாங்களாம்? ஏற்றுக்கொண்டாங்களா? அதாவது தேவனை போல என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவனை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? தேவனை போன்றவன். அவன் யாரு? பவுல் தேவனை போன்றவன். அவனை தேவனை போல ஏற்றுக்கொண்டாங்க, யெகோஷுவாவை போல ஏற்றுக்கொண்டாங்க, தேவனை போன்றவன். அப்போ ஹீப்ருல என்ன சொல்லுவீங்க? மீகாயேல், தேவனை போன்றவன். பவுல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட தூதனாக இருக்கிறோம்? நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? மீகாயேல் அப்படின்னு சொல்லுவாங்களா? தேவனை போன்றவன் சொல்லுவாங்களா? அல்லது ஐயோ அவன் பயங்கர கோவக்காரன், அவன் பயங்கரமான மோசமானவன், அவன் இப்படி அவன் அப்படி அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசுவாங்களா? நம்மளை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, மீகாயேல் தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லணும். நம்ம அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்குள்ள வந்தாச்சா? இன்னும் வரல. இன்னும் என்ன செய்யல? வரல. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எப்படியாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொள்ளணும்.
பாருங்க, பவுலை பார்க்கும்போது கலாத்திய ஜனங்கள் ஒரு தேவதூதனை போல என்ன செய்தாங்களாம்? ஏற்றுக்கொண்டார்கள். யெகோஷுவாவை போல என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அவன் சரீரத்தில் பலவீனம் இருந்துச்சு, அவன் சரீரத்தில் பலவீனம் இருந்தது. ஆனால் பலவீனத்தை பார்க்கல. அவங்க எதை பார்த்தாங்கன்னா, அவனை ஒரு தேவதூதனை போல பார்த்தாங்க, யெகோஷுவாவை போல என்ன செய்தாங்க? பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட, இன்னைக்கு ஜனங்கள் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா ஏன்டா வந்தான்னு கேட்காங்களா? இல்லாட்டி வந்தது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களா? இல்லாட்டி உங்களை தேவதூதனை போல் நினைக்கிறாங்களா? அல்லது யெகோஷுவாவை போல ஏற்றுக்கொள்கிறாங்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்து ஜனங்கள் மீகாயேல் சொல்லணும், தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும். தேவனுடைய சமூகத்தில் உங்களை போடுங்க, தேவனுடைய சமூகத்தில் போடணும். தேவனுடைய சித்தமே என்ன அப்படின்னா, நம்ம மீகாயேல், அதாவது தேவனை போன்றவன் அப்படின்னு தான் கர்த்தர் நம்ம அழைக்க விரும்பினார். பாருங்க, வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை எப்படி உண்டாக்குறாரா? தமது சாயலாக என்ன செய்கிறாரா? உண்டாக்குறார். அப்ப அவருடைய சாயலாக உண்டாக்கிய அந்த மனுஷனை என்ன சொல்வார்? தேவனை போன்றவன். அவனை என்ன சொல்வாரு? தேவனை போன்றவன். தேவனை போன்றவன், தேவனை போல, தேவன் தம்மை போல ஒரு மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவனை தேவனை சாயலாகவே என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். அப்ப அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வார் அப்படின்னா, அவன் தேவனை போன்றவன் அப்படி சொல்லணும். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்வாரா? தேவனை போல, அவரை போலவே மனுஷனை உண்டாக்கினார். ஆனா பாவம் செய்து தேவனுடைய சாயல் அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். தேவனுடைய விருப்பமே என்ன அப்படின்னா, நம்ம தேவ சாயலை இருக்கணும் அப்படின்னு தான் விருப்பம். நம்மளை மீகாயேலா பார்க்க விரும்புகிறார், தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லி பார்க்க விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நம்ம தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றோமா? தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமா? வார்த்தைக்காக காத்திருங்க. வார்த்தையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் வார்த்தைகளை கொடுப்பார். தேவனை போன்றவன். தேவனுடைய சித்தமே என்னன்னா, நம்ம அவரை போல மாறணுங்கிறது அவருடைய சித்தம். என்னைக்கு ஆதாம் ஏவனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தாங்களோ, அதுக்கு பிறகு அவங்களை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தேவன் மனுஷ சாயலானார். தேவன் எந்த சாயல வந்துட்டாரு? மனுஷ சாயலானார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் எதில் வெளிப்பட்டாரா? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்படுறார். எதுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்? எதுக்கு மனுஷ சாயலானார்? மனிதனை மீண்டும் தேவ சாயலில் கொண்டு வர்றதுக்காக அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை என்ன செய்தார்? சிந்தினார். பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10:35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரா இருக்காங்களா? தேவர்களா இருக்கிறார்கள். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன? வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்றதா? இல்ல. தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள். தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டால் அவங்க யாரா இருக்கிறாங்க? தேவர்களா இருக்கிறார்கள். அவங்க தேவன் என்று சொல்றாரு. அவங்க தேவன்னா அப்ப அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்வீங்க? தேவனை போன்றவன். ஏன்னா தேவனுடைய சத்தத்தை அவனுக்குள்ள இருக்கு. தேவனுடைய சத்தத்தை பெற்றவன் அவன் தேவனை போல இருக்கிறான். அவன் தேவனுடைய சாயல்ல வந்துடுறான். அப்ப அவனை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? மீகாயேல், தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லுவீங்க. மீகாயேல் அப்படின்னு என்னது? who is like God. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரா மாறுறாங்க? தேவர்களா மாறுறாங்க. they are like God. யெகோஷுவா இந்த பூமியில் வரும்போது அவர் தேவ சாயலை விட்டு மனுஷ சாயலாரார். பாருங்க, வாசிக்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் யெகோஷுவா தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயல் ஆயிட்டாரு. தேவனுடைய சாயலை விட்டு அவர் எந்த சாயலுக்கு வந்துட்டாரா? மனுஷ சாயலுக்குள்ள வந்துட்டார். ஏன் மனுஷ சாயல் ஆனார்? மனுஷ சாயல் ஆகி அவர் சிலுவையில கல்வாரியில அவர் ரத்தத்தை ஏன் சிந்தணும்? ஏன்னா அவர் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவங்களை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, தேவனை போல மாற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். தேவனை போல நீங்க மாறிட்டீங்கன்னா நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வாரு? மீகாயேல், தேவனை போன்றவன், தேவனை போன்றவன். இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா அப்படி? ஆனால் கர்த்தர் சொல்ல வைப்பார். நம்ம அப்படி மாறுவோம். அது மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன்டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தள்ளுங்க. உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போது அவர் அப்படியாகவே மாறுவார். கர்த்தருடைய சத்தம் எங்கே கேட்கப்படும்? உலகத்தில் கேட்கப்படாது, அது கர்த்தருடைய சமூகத்தில் தான் கேட்கப்படும். கரெக்டு தானே? சத்தத்தை பெற்றவர்கள், தேவனுடைய சத்தத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வார்த்தை பெற்றவர்கள் தேவர்களாயிருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய சத்தம் எங்கே கேட்கப்படும்? தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படும். அவருடைய சமூகத்தில் உங்களை தள்ளுங்க. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும். ஏதாவது ஒரு வசனத்தை கர்த்தர்ட்ட நீங்கள் கேளுங்க. கர்த்தாவே நீங்கள் என்கிட்ட பேசுங்கப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை தாங்களேன், எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை தாங்க. கேட்டு பாருங்க, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. நான் இப்படி தான் ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு படுத்திருக்கேன். படுத்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு படுத்திருந்தேன். கர்த்தாவே எல்லாரும் புது வருஷத்தில் வாக்குத்தத்த வசனம் சொல்கிறாங்களே, எனக்கு எல்லாமே வாக்குத்தத்த வசனம் தான், ஆனால் எனக்கேண்டு ஒரு வசனத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பயங்கரமான சத்தம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சத்தத்தை கேட்கணும். சத்தம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அந்த சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரா இருக்காங்க? தேவர்களாக மாறுவாங்க. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும். முதல்ல தர்மபுரிக்கு போயிட்டு இருக்கிறேன் மீட்டிங்க்கு. தர்மபுரிக்கு ராத்திரி 1 மணிக்கு ட்ரெயின் வரும், அங்கே ஸ்டேஷன் வரும். ராத்திரி 1 மணிக்கு கரெக்டாக 1 மணி ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும், 10-15 நிமிஷம் இருக்கும். நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். தூக்கம் பயங்கரமாக தள்ளாடுது. நல்ல மோத்தெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். ஸ்டேஷன் உள்ளே வரப்போது ட்ரெயின், தூங்கிட்டேன். நல்ல தூக்கம். அப்போ ஒரு சத்தம், பராக்கிரமசாலியை எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறேன். சத்தத்தை கேட்கணும். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்கள் கேட்பீங்க. நம்ம மனவாட்டிட்ட கர்த்தர் பேசுவாரா பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். அப்போ நம்ம அவருடைய சத்தத்தை கேளுங்க. கர்த்தாவே என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள்கிட்ட பேசுவார். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. கர்த்தருடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை பெற்றவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். தேவனை போல மாறிடுவீங்க. அதாவது மீகாயேல், தேவனை போன்றவன், தேவனை போன்றவன். தேவனுடைய வருகை நேரத்தில், யெகோஷுவாவுடைய வருகை நேரத்தில் அதுதான் நடக்க போகுது. இதுதான் நடக்கும். பாருங்க, வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளை. வேதம் சொல்லுது, முடிவு வரைந்து நிலைக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைந்து என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? நிலைச்சு நிற்கணும். மிகாயேல் தேவனை போன்றவன் அப்படின்னா சாதாரண மனிதர்கள் கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் உங்களை தள்ளுங்க. தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் தெரியாது. ஆகிலும் யெகோஷுவா வருகை நேரத்தில் அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம பார்க்க போறதுனால அவரை போலவே மாறிடுவோமா? அவருக்கு ஒப்பாக மாறிடுவோம். அவரை போல மாறிடுவோம். நம்ம அவரை போல மாறணும் தான் அவருடைய சித்தம்.
நம்ம அவரை போல மாறிடுவோம். அவரை போல, தேவனை போல நீங்க மாறிட்டீங்கன்னா தேவனை போன்றவன். நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வார்? மீகாயேல். நம்மளை பார்த்து என்ன சொல்வாரு? மீகாயேல், தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லுவார். கடைசி நாட்களில் மணவாட்டி எப்படி இருப்பா அப்படின்னா அவரை போல மாறிடுவா. மீகாயேலா என்ன செய்வா? மாறுவா, தேவனை போன்றவன். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? நம்ம இன்னும் அந்த கேட்டகரிக்குள்ளே வரல, இன்னும் அந்த ப்ரொசீஜருக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். உங்களை எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்தில் தள்ள முடியுமோ அவ்வளவு நீங்கள் தள்ளுங்க. உங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம யாரை மாறணும்? மீகாயேல், தேவனை போன்றவன் சொல்லி மாறணும். தூதர்களை வணங்கக்கூடாது. தூதர்களை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. பைபிள் அப்படி எழுதியிருக்குது பாருங்க. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனம் வாசிங்க. யோவானாகிய நானே இவளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது தூதனை வணங்குறதுக்கு பாதத்தில் விழுந்துட்டான். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், பாருங்க. யோவான் தேவதூதனை தொழுதுகொள்ள போறான். உடனே தூதன் என்ன சொல்லிட்டான்? இப்படி செய்யாதப்பா, நீ தேவனை தொழுதுகொள், என்னை தொழுது கொள்ளாதன்னு சொல்லிட்டான். பைபிளில் தூதர்களை தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்னா தூதரை தொழுது கொள்ளக்கூடாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:18. கணுக்களாலும் கட்டுகளாலும் மாயமான தாழ்மை. எப்படிப்பட்ட தாழ்மையா? மாயமான தாழ்மையிலும் தேவதூதருக்கு செய்யப்படுகிற ஆராதனை, தேவதூதருக்கு ஆராதனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காரியத்திலும் விருப்பமுற்று காணாத வழிகளிலே தேவதூதனை வணங்குனா அது ஒரு வஞ்சிப்பு. நீங்க வஞ்சிக்கப்படுவீர்கள். தேவதூதனை என்ன செய்யக்கூடாதா? வணங்கக்கூடாது. இப்போ ஏதாவது உங்க முன்னாடி ஒரு தேவதூதன் வந்துட்டு என்னை வணங்குப்பா அப்படின்னு சொன்னா அது யார் தெரியுமா? லூசிஃபர், பிசாசு. அவன் தான் யெகோஷுவாவை ஒரு உயர்ந்த மலை கொண்டு போய் சகல ராஜ்யத்தின் மகிமையை காமிச்சு என்ன சொன்னான்? என்னை சாஷ்டாங்கமாக வணங்கும், நான் இந்த ராஜ்யெல்லாம் உங்களுக்கு தாரேன்னு சொன்னான். தூதர்கள், தேவனுடைய தூதர்கள் அவங்கள வணங்கும்படி சொல்ல மாட்டாங்க. நீ என்னை வணங்காத தேவனை வணங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் விழுந்து போன தூதர்கள் என்ன செய்வாங்க? எனக்கு வணங்கு, வணக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டு வாங்குவாங்க அவங்க. இந்த தூதர்களை நம்ம வர்ஷிப் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம யாரா மாறணும்? மீகாயேலா என்ன செய்யணும்? மாறணும். மீகாயேல்னா அர்த்தம் என்ன? தேவனை போன்றவன். நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லணும்? இவன் தேவனை போன்றவன் அப்படின்னு சொல்லணும். ஊழியக்காரங்க அவங்க தேவனை போன்றவர்களா மாறணும். மணவாட்டி தேவனை போன்றவர்களா என்ன செய்யணும்? மாறணும். இவங்களாம் தூதர்கள். பாருங்க, வாசிங்க ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படி கடவன். மேலான அதிகாரம் எது? எம்எல்ஏ, சிஎம், பிஎம் அதே சொல்றேன். இல்லை இல்லை இல்லை, அதில் அதுக்கும் மேலான அதிகாரம் யாருன்னா ஊழியக்காரங்க. தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரங்க அவங்க மேலான அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு மேலே தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் ஆலோசனை கேட்க வருவாங்க. ராஜ்யத்தை ஏற்படுத்துறது அது தீர்க்கதரிசிகளுடைய வேலையாக இருந்துச்சு.
ஒரு ராஜ்யத்தை தள்ளி இன்னொரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்கு கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இவங்க தான் மேலான அதிகாரங்கள். இந்த மேலான அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்பட்டு இருக்கணும், சப்ஜெக்ஷனா இருக்கணும். வாசிங்க. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. இப்போ அப்போஸ்தலர் அதிகாரம் இருக்குது, தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மெய்ப்பன், இப்படி அதிகாரங்கள் இருக்குது. இந்த அதிகாரத்தை ஏற்படுத்தினது யாரு? தேவன் ஏற்படுத்துகிறார். எந்த மனிதனும் ஏற்படுத்த முடியாது, தேவன் தான் ஏற்படுத்துவார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் ஏற்படுத்தி வைக்கிறாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு அப்போஸ்தலர் டிகிரி வேணுமா? ஒரு 20,000 ரூபா நான் மற்றவங்ககிட்ட வாங்குறேன், நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா போதும், நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன், உங்கள் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்டே வைங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நான் அவங்கள போய் சந்திக்க போகல. எல்லாம் காசு காசு காசு. தேவன் தான் ஒரு மனிதனை ஏற்படுத்தி வைப்பார். ஒரு மேலான அதிகாரத்தில் கர்த்தர் தான் நியமிச்சு வைக்கிறார். வாசிக்கணும். உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால தான் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் ஊழியக்காரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எப்படி இருக்கானா? எதிர்த்து நிற்கிறான். நீங்க மிகாயேலை மட்டும் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. யாரும் எதிர்த்துக்க முடியாது. அப்படி எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்க யாருக்கு விரோதமாக நிற்கிறாங்களா? தேவனுடைய நியமத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. இன்னைக்கு மணவாட்டி நம்ம மீகாயேலா மாறணும். சாதாரணமானவங்க இல்லை. நம்ம மீகாயேல், தேவனை போன்றவன் சொல்லி மாறணும். ஒரு மனிதன் ஒரு மேலான அதிகாரத்துக்கு விரோதமாக நிற்கிறாங்கன்னா அவங்க யாருக்கு விரோதமாக நிற்கிறாங்க? தேவனுடைய நியமத்துக்கு விரோதமாக நிற்கிறாங்க. மோசேசுக்கு விரோதமாக அவனுடைய அண்ணனும் அக்காவும் நின்னாங்க. மீரியாமும் ஆரோனும் என்ன செய்தாங்க? நின்னாங்க. மோசேசுக்கு அக்கா பேர் என்னது? மீரியாம். அக்கா பேர் என்னது? மீரியாம். அண்ணன் பேர் ஆரோன். மீரியாமும் இந்த ஆரோனும் அக்கா அண்ணன். இவனுக்கு மோசஸ் தான் எல்லாத்தோட கடைக்குட்டி, 3வது பிள்ளை. இந்த 2 பேரும் ஜனங்கள்கிட்ட இப்போ மோசஸ்க்கு விரோதமாக திருப்புறாங்க. மோசஸ்ட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசினாரா, எங்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி அவன் திருமணம் முடித்த எத்தியோப்பிய ஸ்திரீயை பற்றி தப்பாக சொல்லும் போது கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். இவங்க யாருக்கு விரோதமாக பண்ணாங்க? மோசஸ்க்கு விரோதமாக. மோசஸ் யாரா இருந்தான்? தேவனை போன்றவன், மீகாயேலா இருந்தான். அவனுக்கு விரோதமாக வரும்போது உடனே கர்த்தர் சொன்னார், கொஞ்சம் வர சொல்லி எல்லாரையும் நெத்தியில் குஷ்டத்தை வர வச்சுட்டாரு. அவங்க தேவனுடைய அந்த மேலான அதிகாரத்துக்கு விரோதமாக வரும்போது தேவனுடைய நியமத்துக்கு விரோதமாக வர்றாங்க. ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். நீங்கள் மிகாயேலா மாறுங்க, தேவனை போன்றவன் சொல்லி நீங்கள் மாறணும். ஜனங்கள் உங்களை பார்த்த உடனே அப்படி சொல்லணும், இவங்க தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும். நம்ம தேவனுடையவர்களாக மாறணும். இன்னும் வாசிங்க. அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்கிறாங்களா? தண்டனையை வர வச்சிடுறாங்க. அப்போ சிந்திச்சு பாருங்க, மிகாயேலா மட்டும் நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் வாலாட்ட முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் உங்களை தள்ளுங்க. பாருங்க, ரொம்ப வாசிங்க. மேலும் அதிகாரிகள் நல்ல கிரியைக்கல்ல துர்க்கிரியைகளுக்கு எப்படி இருக்காங்களா? பயங்கரவாதிகள். டெரர். யாருக்கு டெரரிஸ்ட்? யார் தீமை செய்கிறவங்களோ அவங்களுக்கு டெரரிஸ்ட். நன்மை செய்கிறவங்களுக்கு டெரர் கிடையாது அவங்க. ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நல்லதை செய். தீமை என்ன செஞ்சிட வேண்டாம், செஞ்சிட வேண்டாம். நல்லதை செய். அதனால் உனக்கு நன்மை உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும். அவன் யாரா இருக்கிறான்? நன்மை உண்டாக தேவனுடைய ஊழியக்காரன். அப்போ தேவனுடைய ஊழியக்காரனை ஒருத்தர் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு என்ன உண்டாகணும்?
என்ன உண்டாகணும்? நன்மை உண்டாகணும். தீமை உண்டாகக்கூடாது. என்ன உண்டாகணும்? நன்மை உண்டாகும். கண்டிப்பாக உண்டாகும். நீ தீமை செய்தால் பயந்துரு. அவன் கையில் என்ன இருக்கான்? பட்டயத்தை வச்சிருக்கான். மிகாயில் என்ன வச்சிருக்கிறான்? பட்டயத்தை வச்சிருக்கிறான். இன்னைக்கு நீங்க மிகாயில மாறிட்டீங்கன்னா உங்க கையில் ஒரு பட்டயம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம மிகாயேல மாறணும். தேவனை போன்றவன் சொல்லி மாறணும். நம்ம இன்னைக்கு அப்படி ப்ரொசீஜரில் இல்லை. நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே என்னை அப்படியாக மாற்றுங்கப்பா, என்னை உண்மை போல மாற்றுங்க. அவர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? மாற்றி தருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே என்னதான்? நம்மளை அவரை போல மாற்றுறது தான் அவருடைய நோக்கம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் தேவனை போல மாறணும். நம்ம மீகாயேலா என்ன செய்யணும்? மாறணும். ஹல்லேலூயா. ஸோ மீகாயேலா மாறுறதுக்கு தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள், தேவனுடைய சத்தத்தை பெற்றவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ இன்னையிலிருந்து நீங்கள் கர்த்தர்ட்ட என்ன கேட்கணும்? என்கிட்ட பேசுங்கப்பா, ஒரு வசனத்தையா தாங்க. ஆனால் நான் உங்களுடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும்ப்பா. என்னை ஒரு தடவை கர்த்தர் மடியில் தலையை வச்சுட்டு, என் தலையை அது மேலே வச்சுட்டு மேலே தடை கொடுத்து சொல்கிறார், உனக்கு பின்னால் நடக்குது உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் எந்திரிச்சு உட்காந்து சொன்னேன், கர்த்தாவே எனக்கு பின்னால் இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டுறீங்களே, நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களோடும் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். பேசாத கல்லையோ மண்ணையோ நம்ம வணங்கல, நம்ம பேசுகிற தேவனை வழங்கிட்டு இருக்கிறோம். நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் உங்களோடு பேசுவார். நம்ம என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, இப்படி நடக்கட்டும் அப்படி நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஆமென் முடிஞ்சது, எந்திரிச்சு கிளம்பிடுறோம். நம்ம தான் பேசுகிறோமே ஒழிய அவர் பேசுகிறத என்றைக்கே உட்காந்து என்னைக்காக கவனமாக கேட்டிருக்கீங்களா? கர்த்தாவே உங்கள் சத்தம் இங்கேப்பா ஏட்ட ஏதாவது பேசுங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களா? அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தாவே இந்த பிரதருக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த சம்பவத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், என்கிட்ட பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை எனக்கு என் காதில் கேட்கட்டும், நான் என்ன செய்யணும்? கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, இவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீங்கள் சொல்லி கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொருத்தரை பற்றியாக கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். ஒவ்வொருத்தர் பற்றியாக வெளிப்படுத்தி தருவார். தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள் யாராக இருக்கிறாங்க? தேவர்களாக இருக்கிறாங்க. தேவர்களாக மாறிட்டீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வார்? மீகா ஏல். ஹல்லேலூயா. ஸோ ஊழியக்காரங்க, மணவாட்டி எல்லாருமே மீகா ஏலா என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வாதம் தருவார். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.